நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே திருமணமாகி 5 மாதங்களே ஆன பிஎட் படித்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி உயிரிழப்பில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. சமையலறையில் எண்ணெய் கொட்டி வழுக்கி விழுந்ததில் தலையில் அடிபட்டு மரணமடைந்ததாக கூறப்பட்ட நிலையில் தங்கை உறவு முறை கொண்ட பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவு வைத்திருந்தது தெரியவந்ததால் கணவர் தமது சித்தி மகளுடன் சேர்ந்து மனைவியை படுகொலை செய்தது போலீஸ் விசாரணையில் அம்பலமானது. தங்கை உறவுமுறை கொண்ட பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவு வைத்திருந்தது தெரிய வந்ததால் திருமணமாகி 5 மாதங்களே ஆன பிஎட் கல்லூரி மாணவியை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட கல் நெஞ்சம் படைத்த கணவன்தான் இவன். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தை அடுத்த அத்திவாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் ரேவதி தம்பதியின் ஒரே மகளான 20 வயதான கௌசல்யாவுக்கும் பெரும்பேடு கிராமத்தைச் சேர்ந்த அத்தை மகனான 30 வயதான கட்டட தொழிலாளியான ராஜேஷ் என்பவனுக்கும் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. பட்டதாரி பெண்ணான கௌசல்யா பொன்னேரி பகுதியில் உள்ள கல்வியியல் கல்லூரியில் பிஎட் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த நிலையில் திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் வீட்டில் இருந்த கௌசல்யா சமையலறையில் எண்ணெய் வழுக்கி கீழே விழுந்து தலையில் அடிபட்டு உயிரிழந்ததாக மாமனார் முருகனுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் ராஜேஷ். இதனையடுத்து பெரும்பேடு கிராமத்திற்கு விரைந்து வந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கௌசல்யாவின் உடலை பார்த்தபோது தலை முகத்தில் காயங்கள் இருப்பதை கண்டு சந்தேகமடைந்து பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு சடலத்தை எடுத்து சென்றிருக்கின்றனர். கௌசல்யாவின் உடலில் காயங்கள் இருப்பதால் உடற்கூராய்வு செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதனையடுத்து கௌசல்யாவின் சாவில் மர்மம் இருப்பதாக அவரது தாய் ரேவதி கொடுத்த புகாரின் பேரில் பொன்னேரி போலீசார் கௌசல்யாவின் கணவர் ராஜேஷை அழைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதற்கிடையே பெரும்பேடு கிராமத்தில் உள்ள ராஜேஷின் வீட்டுக்கு வந்த தடயவியல் வல்லுநர்கள் அங்கு சிந்தியிருந்த இரத்த மாதிரிகள், உடைந்த வளையல் துண்டுகள் ஆகியவற்றை சேகரித்து சென்றனர். இந்த நிலையில் செங்குன்றத்தை அடுத்த காவாங்கரை பகுதியில் வசித்து வரும் தமது சித்தி மகளான தீபிகா என்கிற லோகேஸ்வரியோடு ராஜேஷ் வைத்திருந்த தகாத உறவு கௌசல்யாவிற்கு தெரிய வந்ததால் அந்த இருவரும் சேர்ந்து கௌசல்யாவை கொலை செய்திருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தங்கை உறவுமுறை கொண்ட தீபிகாவும் ராஜேஷும் கடந்த 1.5 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாகவும் இந்த தகாத உறவு தீபிகாவின் தாயாருக்கு தெரிய வந்ததை அடுத்து அந்த இருவரையும் கண்டித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த விவகாரம் உறவினர்களுக்கு தெரிய வர ராஜேஷை அவரது மாமன் மகளான கௌசல்யாவிற்கு திருமணம் செய்து வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில் சம்பவத்தன்று தீபிகாவிற்கும் கணவர் ராஜேஷுக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருப்பது கௌசல்யாவிற்கு தெரிய வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த விஷயம் வெளியே தெரிய வந்தால் பிரச்சனை விஸ்வரூபமாகும் என எண்ணி அந்த இருவரும் சேர்ந்து கௌசல்யாவின் திருமண சீர்வரிசையின் போது கொடுத்த கல்யாண தலையணையை அவரது முகத்தில் அமுக்கியும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்ததும், அதனை மறைப்பதற்காக சமையலறையில் எண்ணெய் வழுக்கி விழுந்து தலையில் அடிபட்டு கௌசல்யா உயிரிழந்ததாக நாடகமாடியதும் தொடர் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து ராஜேஷையும் அவனது சித்தி மகளான தீபிகாவையும் பொன்னேரி போலீசார் கைது செய்திருக்கின்றனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.